ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பீடி சுற்றும் தொழிலை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மாற்று வேலை வாய்ப்புகளை தேடி வருகின்றனர். இந்த நிலைக்கு என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் லட்சக்கணக்கான இல்லத்தரசிகளின் வாழ்வாதாரமாக திகழ்வது பீடி சுற்றும் தொழில். இந்த மாவட்டங்களில் பீடி இலைகள், பீடி தூள், கத்தரிக்கோள் ஆகியவை அடங்கிய முறத்தை மடியில் அமர்த்தி விறுவிறுப்பாக பீடி சுற்றும் பெண்மணிகளை ஒவ்வொரு வீட்டின் வாயிலும் பார்க்க முடியும். காலம் முழுவதும் பீடி சுற்றியே பிள்ளைகளை கல்வியில் உயர்த்திய இல்லத்தரசிகள் ஏராளம். ஏழை குடும்பங்களின் அன்றாட செலவுகளுக்கு ஆதாரமாக திகழ்வது பீடி சுற்றுவதில் கிடைக்கும் வருவாய்தான். ஆனால் தற்போது பணப்பலன்கள் வெகுவாக குறைந்து விட்டதால் இந்த தொழிலில் இருக்கும் ஏராளமானோர் வேறு வேலைகளை தேடி வருகின்றனர். 1000 பீடிக்கு 300 ரூபா கொடுக்காங்க. இந்த 300 ரூபா வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து கட்டாது, வர சொல்லுக்கு வந்து இது கட்டாது அப்படின்னால நாங்கள் வேலை தேடி போயிட்டுருக்கோம். அப்புறம் பிஎஃப் பென்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா காலத்தில். இப்போது நாங்கள் சுற்றுற நேரத்தில் எங்களுக்கு வந்து பிஎஃப் பென்ஷன்லாம் கிடையாது அப்படிங்காங்க. அதனால் இந்த பீடி தொழில் வந்து ரொம்ப நலிவஞ்சிட்டு வருது. நாங்கள் வேறு தொழிலே தேடி போயிட்டுருக்கோம். ஓரிடத்தில் அமர்ந்து பீடி சுற்றி வருவாயிட்டி வந்த தொழிலாளர்கள் இப்போது கட்டுமான வேலை, கேட்டரிங் வேலை என கூலிக்காக ஓடி ஓடி திரிகின்றனர். எனவே பீடி சுற்றும் தொழிலாளர்களுக்கு உரிய கூலியை நிர்ணயித்து பிஎஃப், ஓய்வூதியம் உள்ளிட்ட பணப்பலன்களை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பீடி சுற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். பீடி கம்பெனி முதலாளிகள் வந்து சரியானபடி அந்த கூலியை கொடுத்து அந்த பிஎஃப் பணத்துக்கும் சரியாக அடைச்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த தொழிலாளிக்கு வந்து மாற்று வேலை கவர்மெண்ட் அறிவித்து ஏதாவது ஒரு வழி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். 1000 பீடிகள் சுற்றினால் 300 ரூபாய் என்ற அளவிலேயே கூலி நிர்ணயிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக இந்த கூலி உயர்த்தப்படவே இல்லை என்கிறார்கள் பீடி சுற்றும் தொழிலாளர்கள். இவர்களது பணப்பலன்கள் குறித்த கோரிக்கை பற்றி தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். புதிய தலைமுறைக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டியன். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.